அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 44. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஆவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியை சார்ந்தவர்கள். இவர்களை பற்றி புனித குர்ஆனில் 16 இடங்களில் கூறப்பட்டுள்ளன. மேலும் அல்லாஹ்விடமிருந்து இவர்களுக்கு அருளப்பட்ட பாக்கியங்கள் சிறப்புகளை பற்றியும் கூறப்பட்டுள்ளனர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இயல்பாகவே புத்தி கூர்மை, தீர்ப்பளிக்கும் திறன் ஆகியவற்றை அல்லாஹ் அருளியுள்ளான். இதன் காரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது அரசின் அநேக பொறுப்புகளையும் இவர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். குறிப்பாக வழக்குகளில் தீர்ப்பு சம்பந்தமான இவர்களிடம் ஆலோசனை செய்வார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபித்துவத்தையும் அரசாட்சியும் அல்லாஹ் வழங்கினான். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பள்ளிவாசலில் மனம் ஈடுபாடு. அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 வகை மனிதர்களை அல்லாஹ் தன் நிழலில் வைத்திருப்பான். அவர்களில் ஒருவர் பள்ளிவாசலை சதாவும் உள்ளத்தில் நினைத்திருந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு. ஒரு ஃபர்லை பற்றி உறவு முறை பேணல். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறிந்து விடுகின்றனர். ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உட்கொண்டிருக்கிறார்கள். இவர்களே தம் நஷ்டவாளிகள். சொந்த பந்தங்களுடன் உறவை துண்டிக்காமல் சேர்ந்து வாழ்வது அவசியமாகும். அல்லாஹ்வின் அற்புதம். பழங்களில் சாறு. அல்லாஹு தாலா நமது நன்மைக்காக பல்வேறு பழங்களுடைய மரங்களை படைத்துள்ளான். இவற்றில் கலா பருவநிலைக்கேற்ப பழங்களை வெளிப்படுத்துகின்றான். இந்த பழங்களில் சில வகை புளிப்பாகவும் வேறு சில இனிப்பாகவும் இருக்கின்றன. சில பழங்களில் சுவையான சாறும் நமக்கு கிடைக்கின்றனர். மாம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை முதலிய பழங்களில் சாற்றை நாம் சுவைத்து குடிக்கின்றோம். ஆக இந்த பழங்களின் உயர்தரமான சுவைமிக்க சாறுகளை வெவ்வேறு ருசி உள்ளதாக படைத்தது யார்? நிச்சயமாக நமது தேவைக்காக அல்லாஹ் தனது ஆற்றலினால் இவற்றை படைத்துள்ளான். ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹ்வின் படைப்பை துன்புறுத்துதல். ஒரு பூனையை கட்டி போட்டு பசியுடன் சாகடித்ததால் ஒரு பெண் நரகத்தில் போடப்பட்டாள். மறுமையை பற்றி. மறுப்பாளர்களுக்கு மறுமையின் துன்பம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், அது ஒரே சப்தம்தான். உடனே அவர்கள் திடுக்கிட்டு எழுந்து பார்ப்பார்கள். அவ்வேளை எங்களது கேடே, இது கூலி கொடுக்கப்படும்